இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பேரவைத் தலைவர் அவர்களே, மேகதாது அணை சம்பந்தமாக அந்த அணையை கட்டக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றமும் ஏற்கனவே முடிவு செய்த பிறகும் அந்த அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்வதை ஒரு காலம் ஏற்க முடியாது என்று நம்முடைய இந்த சட்டமன்றமே முடிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் நாம் அதை சட்ட ரீதியாக அதை கேட்க வேண்டும், வெல்ல வேண்டும் தவிர அதற்காக சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. அது கர்நாடகத்திற்கு மட்டுமுள்ள அணை அல்ல, தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கு உட்பட்ட உரிமை உள்ளது. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அவர் அங்கே குறிப்பிடும்போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். சர்வ கட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை என்பது நாம் கூட்ட வேண்டும். அத்தனை பேருடைய கருத்தை அறிய வேண்டும். தமிழகத்துடைய அத்தனை மக்களையும் அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த அணை விஷயத்திலே நாம் ஒருமித்த ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும். நாம் இந்த பகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் வாடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு ஒரு குறித்த காலத்திலே உரிய நிவாரணத்தை தேவைப்பட்டால் கூட கொடுத்து இந்த அணைக்காக, இந்த பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டுவதுதான் அது சரியான நிலைப்பாடாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இப்போது கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள் சுருக்கமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை என்ன நீங்கள் எழுதி கொடுத்தீங்களோ அதை ஒட்டி மட்டும் பேசணும். அதை ஒட்டி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரி பிரச்சனை என்பது ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சனையோ ஒரு அரசின் பிரச்சனை அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சியுடைய உயிர்நாடி பிரச்சனை. காவேரி பிரச்சனையில் கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த அவையில் தொடர்ந்து 2014, 2015, 2018, 2022, 2026 காலகட்டங்களிலே காவேரி பிரச்சனைக்காக ஒத்த கருத்தோடு தீர்மானத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரித்திருக்கின்றன. இன்னைக்கு காவேரி பிரச்சனை 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை பெற வேண்டும். அதே போல காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் இதற்கு சரியான பிரச்சனை என்று ஏற்கனவே இந்த அவையில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே பேச்சுவார்த்தையின் மூலமாக 2 மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு எட்டப்படவில்லை. ஏற்கனவே நமக்கு பல படிப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தேவராஜ அரசு அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்று அதிலே தீர்வு எட்டப்படாமல் அந்த கூட்டத்திலே குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை கூட, ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தராதை நான் அந்த தண்ணீரை கூட குடிக்க மாட்டேன் என்ற அந்த கூட்டத்தை புறக்கணித்து வந்தவர். உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. அதுக்காக போனாங்க, தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வைக்கப்பட்ட குடி தண்ணீரை கூட ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காம புறக்கணிச்சாங்கன்னு சொல்ல வர, தப்பா சொல்ல. மாண்பு உறுப்பினர், நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தை ஒட்டி பேசுங்க சொல்வது காரணம் என்ன? இருங்க, இரு மாநிலங்களுக்கிடையே, இரு மாநில மக்களுக்கிடையே பல்வேறு
நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக எந்த இடத்திலும் வெறுப்புணர்வு வளராமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் தண்ணி குடிக்கல நிகழ்வுகளை சொல்லாமல் நீங்கள் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கீங்க? காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகம் மேகதாது அணை கட்டுவை தடுத்து நிறுத்தி காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை சட்ட ரீதியாக பெற வேண்டிய அவசியம் குறித்து அந்த ரெண்டு கருத்தை தான் சொல்ல வரேன். இல்லை, அதனால மற்ற கர்நாடக அரசு அங்கே நடந்த நிகழ்வு இதெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் தான் அனுமதிக்கணும். ஆனால் பிரச்சனையினுடைய தீவிரம் குறித்து அவசியம் குறித்து நான் பேச அனுமதித்திருக்கிறேன். சுருக்கமாக பேசி முடியும். உரிமைக்காக நான் சொல்ல வரேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வந்து நல்லெண்ணத்தோடு விவசாயிகளை பாதுகாக்கணும் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த அவமானம் தாங்கினால் கூட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நீரை பெற்றுத்தரணும் சொல்லி நல்ல முயற்சி எடுத்தாரு. ஆமா, இதற்கு ஏற்கனவே நமக்கு படிப்பினை இருக்கு, தீர்வு எட்டப்படாது. ஆகவே அனைத்து கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று நாட்டுடைய பிரதமரை சந்தித்து ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டு மக்களும் இதில் ஒன்று. அமைச்சர் அவர்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.